ஒரு சிட்டிங் வைஸ் பிரசிடென்ட் ரிசைன் பண்றது முதல் முறையா இந்தியாவில் நடந்திருக்கு. 1990களில் ஜக்தீப் தங்கர் அவர்கள் யூனியன் மினிஸ்டர் ஃபார் ஸ்டேட் ஃபார் பார்லிமெண்ட் அஃபேர்ஸாவும் இருந்திருக்காரு. இதுக்கு ஏதாவது பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் உண்டா? ஜக்தீப் தங்கர் அவர்கள் எதுக்காக இந்த முடிவு எடுக்கணும்? ஸோ அப்போசிஷன் மூவ் பண்ண மோஷன் அக்செப்ட் பண்ணிக்கும் பொழுது ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய பிஜேபிக்கு வந்து அது ஃபேவரபிளா இல்லாம போறதுக்கு வாய்ப்பு உண்டு. 5 மணிக்கு காங்கிரஸ் லீடர்ஸ் எல்லாருமே வைஸ் பிரசிடென்ட் ஜக்தீப் தங்கர் அவர்களை சந்திக்கிறாங்க. 2019 இருந்து 2022 காலங்கள்ல வெஸ்ட் பெங்காலுக்கு வந்து கவர்னராகவும் இருந்திருக்காரு. நேத்து என்ன நடந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பார்லிமெண்ட்ல அவராவே ரிசைன் பண்ணாரா இல்ல தேர் வாஸ் அ பிரஷரா அப்படிங்கிற கேள்விகள் சட்டத்துல வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ரிசைன் பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டா? டேர்மே முடிஞ்சாலும் புது வைஸ் பிரசிடென்ட் வர வரைக்கும் இவர் கண்டினியூ பண்ணுங்கிறது தான் ப்ரொவிஷன்ஸோட சாராம்சம். லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ஜக்தீப் தன்கர் அவர்கள் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா நேத்து ரிசைன் பண்ணியிருக்காரு பதவியில இருந்து. இந்த ரிசக்னேஷன் ஆகப்பட்டது ஹிஸ்டரி ஆஃப் இந்தியாலேயே முதல் முறையாக ஒரு சிட்டிங் வைஸ் பிரசிடென்ட் ரிசைன் பண்றது முதல் முறையா இந்தியாவில் நடந்திருக்கு. அவர் ரிசைன் பண்ண காரணங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஜக்தீப் தன்கர் அவர்களை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது மிக அவசியம். இந்த தருணத்துல அவருடைய கிரெடென்ஷியல்ஸும் அவர் என்ன மாதிரியான பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட்ல வந்திருக்காருன்றதை தெரிஞ்சுக்க வேண்டியது மிக அவசியம். இதுக்கு காரணங்கள் பல விஷயம் சொல்றாங்க. பட் அந்த காரணங்களை தாண்டி ஜகதீப் தன்கர் அவர்கள் மே 18, 1951 பிறந்திருக்காரு. ஜகதீப் தன்கர் அவர்கள் ஜக்தீப் தன்கர் அவர்கள் சயின்ஸ் எஜுகேஷன் அண்டர்கோ பண்ணி லா படிச்சு லாயரா வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் 1979 இருந்து லாயரா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதை தாண்டி ஜக்தீப் தன்கர் அவர்கள் பாலிடிக்ஸ்லயும் ஒரு முக்கியமான ஒரு புள்ளியா வந்து ராஜஸ்தான்ல இருந்துட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாம ஜக்தீப் தன்கர் அவர்கள் ஜாட் அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டியில பிறந்து, ஜாட் அப்படிங்கிற கம்யூனிட்டி வந்து ராஜஸ்தான் நார்த்தன் இந்தியால ஒரு முக்கியமான ஒரு கம்யூனிட்டியா கருதப்படுது. இந்த கம்யூனிட்டி பேக்ரவுண்ட் இருந்ததுனாலையும் ஜக்தீப் தன்கர் அவர்கள் ஒரு லாயரா இருந்ததுனாலையும் அவருக்கு வந்து பொலிட்டிக்கல் ஆம்பிஷன் இருந்ததுனாலையும் பல கட்சிகள்ல பதவிகள் இருந்திருக்காரு ஜக்தீப் தன்கர் அவர்கள். அப்படி இருந்துட்டு இருக்கும் பொழுது 1990களில் ஜக்தீப் தன்கர் அவர்கள் யூனியன் மினிஸ்டர் ஃபார் ஸ்டேட் ஃபார் பார்லிமெண்ட் அஃபேர்ஸாவும் இருந்திருக்காரு சந்திரசேகர் மினிஸ்ட்ரியில. இதை தாண்டி 1993-98 மெம்பர் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியாவும் இருந்திருக்காரு ராஜஸ்தான்ல ஜக்தீப் தன்கர் அவர்கள். ஸோ எம்பியா இருந்திருக்காரு, எம்எல்ஏவா இருந்திருக்காரு. இதை தாண்டி வைஸ் பிரசிடென்டா கான்ஸ்டிடியூஷன்ல வந்து ஹையஸ்ட் பொசிஷனையும் ஹோல்ட் பண்ணியிருக்காரு ஜக்தீப் தன்கர் அவர்கள். இதுக்கு நடுவுல ஜக்தீப் தன்கர் அவர்கள் நம்ம எல்லாருக்கும் ஜக்தீப் தன்கர் அவர்கள் வைஸ் பிரசிடென்டா இருந்தது தான் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஜக்தீப் தன்கர் அவர்கள் 2019 இருந்து 2022 காலங்கள்ல வெஸ்ட் பெங்காலுக்கு வந்து கவர்னராகவும் இருந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி ஜக்தீப் தன்கர் அவர்கள் கவர்மெண்ட் ஆஃப் ராஜஸ்தான்ல மெம்பர் ஆஃப் த எம்எல்ஏவும் இருந்திருக்காரு. ஜக்தீப் தன்கர் அவர்கள் எம்எல்ஏவாகவும் ஜக்தீப் தன்கர் அவர்கள் ராஜஸ்தான்ல இருந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி எம்பியாவும் இருந்திருக்காரு 1991 இருந்து 93 வரைக்கும் சந்திரசேகர் அவர்களோட பீரியட்ல. ஸோ இந்த மாதிரி ஜக்தீப் தன்கருடைய நாலேஜ், பொலிட்டிக்கல் நாலேஜா இருக்கலாம், இல்ல லீகல் நாலேஜா இருக்கலாம். அவர் பார்த்தீங்கன்னா சட்லஜ் ரிவருடைய அந்த டிஸ்பியூட், வாட்டர் டிஸ்பியூட்லயும் ஜக்தீப் தன்கர் அவர்கள் அப்பியரா இருக்காரு. இதை தாண்டி ஜக்தீப் தன்கர் அவர்கள் பல ஹை கோர்ட்ஸ்ல அப்பியர் ஆகிறத தாண்டி சுப்ரீம் கோர்ட்லயும் தொடர்ச்சியா அப்பியர் ஆயிட்டு இருந்தாரு ஜக்தீப் தன்கர் அவர்கள் கவர்னர் ஆகிற வரைக்கும். He was designated as a senior advocate as well. அப்படி இருந்துட்டு இருக்கும் பொழுது இப்போ ஜக்தீப் தன்கர் அவர்கள் இவ்வளவு நாலேஜபிளா இருக்கக்கூடிய ஜக்தீப் தன்கர் அவர்கள் வைஸ் பிரசிடென்டா இருந்துட்டு இருந்தாரு ஜக்தீப் தன்கர் அவர்கள் நேத்து வரைக்கும். இதெல்லாம் தாண்டி ஜக்தீப் தன்கர் அவர்கள் பாத்தீங்கன்னாக்க பல பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லயும் இருந்திருக்காரு. வெறும் பிஜேபியில மட்டும் கிடையாது. இதுக்கு முன்னாடி ஜனதா பார்ட்டில இருந்திருக்காரு, இந்தியன் நேஷனல் பார்ட்டில இருந்திருக்காரு, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல இருந்திருக்காரு, ஜனதா தள்ளையும் இருந்திருக்காரு. அதனால ஒரு பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு 360 டிகிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு லீடர் தான் ஜக்தீப் தன்கர் அவர்கள். அப்படி இருந்துட்டு இருக்கும்பொழுது 2022 ஜக்தீப் தன்கர் வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட்டுக்கு எலெக்ஷனுக்கு நிற்கிறாரு. ஜக்தீப் தன்கர் அவர்களை வந்து பிஜேபி வந்து சப்போர்ட் பண்ணி வைஸ் பிரசிடென்ட்டும் ஆயிடுறாரு ஜக்தீப் தன்கர் அவர்கள். அப்படி இருந்துட்டு இருக்கும்போது 2022 இருந்து 2025 காலங்கள், அதாவது நேத்து வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜக்தீப் தன்கர் அவர்களுக்கு ஹிஸ்டாரிக்கலா நிறைய விஷயம் நடந்திருக்கு. இன்ஃபேக்ட் லாஸ்ட் இயர் டிசம்பர் மாசம் வின்டர் செஷன் ஆஃப் த பார்லிமெண்ட்ல சேர்மன் ஆஃப் த ராஜ்யசபாவா ஜக்தீப் தன்கர் இருந்திருக்காரு. அப்போ அவரை ரிமூவ் பண்றதுக்கான ஸ்டெப்ஸும் அப்போசிஷன் லீடர்ஸ் பண்ணாங்க, அதாவது காங்கிரஸ் பண்ணாங்க ஆஸ் பர் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. இப்படி இருந்துட்டு இருக்கும் பொழுது ஜக்தீப் தன்கர் அவர்கள் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா நேத்து ரிசைன் பண்ணியிருக்காரு. அவர் மேல வந்த
நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் 10th December 2024 பாஸ் பண்ணும்பொழுது நம்ம வந்து இதை பற்றி பேசியிருந்தோம். 14 days கிளியர் நோட்டீஸ் தேவை கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா படி, அது இல்லைன்னா அவரை ரிமூவ் பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 14 days நோட்டீஸ் இல்லாததுனால ஜக்தீப் தன்கர் அவர்களை வைஸ் பிரசிடென்ட் வந்து ரிமூவ் பண்ண முடியல அப்போசிஷனால. ஆனால் இப்ப மான்சூன் செஷன் ஆஃப் த பார்லிமெண்ட் தொடங்கும் பொழுது எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, ஜக்தீப் தன்கர் அவர்கள் பீங் சேர்மன் ஆஃப் த ராஜ்யசபா இப்ப இந்த பார்லிமெண்ட் ப்ரொசீடிங்ஸை வந்து நடத்துவாரு, பயங்கர டஃப்பாவும் இருக்கும் அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சோம். ஆனா நேத்து மான்சூன் செஷன் ஆஃப் த பார்லிமெண்ட் தொடங்கின உடனேயே ஜக்தீப் தன்கர் அவர்கள் நேத்து சாயங்காலம் வந்து ரிசைன் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த ரிசக்னேஷனுக்கு முன்னாடி என்ன ஈவென்ட் நடந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டியது மிக அவசியம். இதுக்கு ஏதாவது பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் உண்டா? ஜக்தீப் தன்கர் அவர்கள் எதுக்காக இந்த முடிவு எடுக்கணும்? ஜக்தீப் தன்கர் அவர்கள் அவருடைய ஹெல்த் ரீசன்ஸை கோட் பண்ணாலும் இதை தாண்டி காரணங்கள் உண்டா அப்படிங்கிற பல கட்டுரைகள் இப்ப பேப்பர்ல வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம யூபிஎஸ்சி மாணவர்கள், சட்ட மாணவர்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா படி வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ரிசைன் பண்ண முடியுமா? ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் எலக்டோரல் காலேஜை பேஸ் பண்ணி எப்படி வந்து வைஸ் பிரசிடென்ட்டை எலெக்ட் பண்ணுவாங்கன்றது தான் முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது. அதுக்கு முன்னாடி நேத்து என்ன நடந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பார்லிமெண்ட்ல ஒரு 9 மணி வாக்கு இருக்கும். 21 July 2025 அன்னைக்கு வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஜக்தீப் தன்கர் அவர்கள் ஒரு ட்வீட் போடுறாரு. அவரோட அபிஷியல் ஹெக்ஸ் ஹேண்டில் என்ன ட்வீட் போடுறாருன்னா, ஐ கோட் த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ்: டு prioritize health care and abide by medical advice, I hereby resign as the Vice President of India, effective immediately, in accordance with Article 67A of the Constitution. I extend my deepest gratitude to Your Excellency, the Honorable President of India, for her unwavering support and the soothing, wonderful working relationship we maintained during my tenure. Mr. Dhangar அவரோட லெட்டர்ல குறிப்பிட்டிருக்கார். அது மட்டும் இல்லாம, I express my deepest gratitude to Honorable Prime Minister and the esteemed Council of Ministers. Prime Minister's cooperation and support have been invaluable and I have learned much during my time in office. The warmth, the trust and affection I have received from the honorable members of Parliament would ever be cherished at and embedded in my memory. I am deeply thankful for the invaluable experiences and insights I have gained as Vice President in our great democracy. அதுக்கு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன ரிப்ளை பண்ணியிருந்தாருன்னா, ஸ்ரீ ஜக்தீப் தன்கர் ஜி has got many opportunities to serve our country in various capacities, including as the Vice President of India. Wishing him good health அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெசிக்னேஷன் பார்த்தா ஹெல்த் கிரவுண்ட் ரீசன்ல தான் ஜக்தீப் தன்கர் அவர்கள் ரிசைன் பண்ணியிருக்கிறதா நம்மளுக்கு புரியுது. ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்த ஈவெண்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். அவர் ரிசைன் பண்றதுக்கு முன்னாடி ஜூலை 21 பார்லிமெண்ட்ல மான்சூன் செஷன் ஆஃப் த பார்லிமெண்ட் தொடங்குது டெல்லியில. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா 12:30 மணிக்கு ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கு. அது என்னன்னா, வைஸ் பிரசிடென்ட் அட்டெண்ட்ஸ் தி மீட்டிங் ஆஃப் தி பிசினஸ் அட்வைசரி கமிட்டி. பிசினஸ் அட்வைசரி கமிட்டி மீட்டிங் அட்டெண்ட் பண்றாரு வைஸ் பிரசிடென்ட். இந்த பிசினஸ் அட்வைசரி கமிட்டி மீட்டிங் ஜென்ரலா பார்லிமெண்ட்ல நடக்கும். அது மாதிரி நடக்கும் பொழுது 4:30 மணிக்கு மீட் பண்றதா திருப்பி வந்து வைஸ் பிரசிடென்ட் சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு 2 மணிக்கு வைஸ் பிரசிடென்ட் தன்கர் அக்செப்ட்ஸ் தி அப்போசிஷன் பேக் மோஷன். த கவர்மெண்ட் இஸ் நாட் ப்ளீஸ்ட். ஸோ அப்போசிஷன் வந்து ஒரு அப்போசிஷன் மோஷன் மூவ் பண்றாங்க. ஸோ ராஜ்யசபா சேர்மேனுக்கு 2 ஆப்ஷன்ஸ் உண்டு. அந்த மோஷனை அக்செப்ட் பண்ணிக்கலாம், இல்ல அந்த மோஷனை ரிஜெக்ட் பண்ணலாம். ஆனா ஜக்தீப் தன்கர் அவர்கள் பீங் த வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, டிஃபேக்டோ அவர் தான் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. அவர் என்ன பண்றாரு, அப்போசிஷன் மூவ் பண்ண மோஷனை அக்செப்ட் பண்ணிக்கிறார். ஸோ அப்போசிஷன் மூவ் பண்ண மோஷனை அக்செப்ட் பண்ணிக்கும் பொழுது ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய பிஜேபிக்கு வந்து அது ஃபேவரபிளா இல்லாம போறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ பிஜேபி நாமினேட் பண்ணி வைஸ் பிரசிடென்டா செலக்ட் ஆயிருக்கக்கூடிய ஜக்தீப் தன்கர் அவர்கள் பிஜேபி என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்போசிஷன் கொடுக்கக்கூடிய மோஷனை அக்செப்ட் பண்ணதுனால அப்போசிஷனுக்கு வந்து பொலிட்டிக்கல் மைலேஜ் கிடைக்கும் இந்த பார்லிமெண்டரி செஷன்லன்றத உணர்ந்து பிஜேபி உணர்ந்திருக்க வாய்ப்பு உண்டு. அதனால ஜக்தீப் தன்கர் அவர்களுக்கு இன்டைரக்டா பிரஷர் இருந்ததா அப்படிங்கிற கேள்வியும் இருந்துகிட்டு இருக்கு. அப்படி இருந்துட்டு இருக்கும் பொழுது 4 மணிக்கு வந்து 21ஆம் தேதி 4 மணிக்கு வந்து வைஸ் பிரசிடென்ட் இன்ஃபார்ம்ஸ் த ஹவுஸ் தட் த அப்போசிஷன் பேக்ட் மோஷன் ஹஸ் பீன் அக்செப்டட். ஸோ 4:30 மணிக்கு 2 மணிக்கு அப்போசிஷன் மூவ் பண்ண மோஷனை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு வைஸ் பிரசிடென்ட். 4 மணிக்கு வைஸ் பிரசிடென்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ண 4:07 எக்ஸாக்ட் டைம் பார்த்தீங்கன்னா 4:07 வைஸ் பிரசிடென்ட் வந்து அப்போசிஷன் மூவ் பண்ண மோஷனை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் 4:30 மணிக்கு பிசினஸ் அட்வைசரி கமிட்டி மீட்டிங் நடக்கணும். அது நடந்தது. நடக்கும் பொழுது
ரெப்ரசன்டேட்டிவ் வந்து கவர்மெண்ட்ல இருந்து பிரசன்டா இல்ல. ஸோ அந்த மீட்டிங்ல இருக்க வேண்டியது திரு கிரண் ரிஜிஜு அவர்களும் ஜேபி நட்டா அவர்களும் இருந்திருக்கணும் அப்படிங்கிறது தான். அந்த மீட்டிங் வந்து டெஃபர் ஆயிடுது. 5 மணிக்கு காங்கிரஸ் லீடர்ஸ் எல்லாருமே வைஸ் பிரசிடென்ட் ஜக்தீப் தன்கர் அவர்களை சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மீட்டிங்கும் வந்து அப்போசிஷன் எம்பிஸோட ஃபாலோ அப் ஆகுது. 9:25க்கு இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 5 மணிக்கு அப்புறம் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கிடையாது ஜக்தீப் தன்கர் அவர்கள் கிட்ட இருந்து, வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து. 9:25 PM ஜக்தீப் தன்கர் அவர்கள் அவருடைய ரிசக்னேஷனை அனௌன்ஸ் பண்றாரு. 12 மணிக்கு, அதாவது ஜூலை 22 12 மணிக்கு, மத்தியானம் 12 மணிக்கு இவர் வந்து ஜூலை 21 9:25 இவர் ரிசக்னேஷன் அனௌன்ஸ் பண்றாரு. ஜூலை 22 12 மணிக்கு ஆனரபிள் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா டாக்டர் திரௌபதி முர்மு அவர்கள் இந்த ரிசக்னேஷனை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த ஈவெண்ட் எடுத்து பார்க்கும் பொழுது ஜக்தீப் தன்கர் அவர்கள் அவராகவே ரிசைன் பண்ணாரா இல்ல தேர் வாஸ் அ பிரஷரா அப்படிங்கிற கேள்விகள் இன்னைக்கு வந்து கட்டுரைகள் வழியாகவும் டெக்னிக்கலாவே எல்லாருமே ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எது எப்படி இருந்தாலுமே அப்போசிஷன் மூவ் பண்ண மோஷனை ஜக்தீப் தன்கர் அவர்களை அக்செப்ட் பண்ணிக்கலாமா வேணாமான்னு பார்க்கும்போது அது வந்து அவருடைய சோல் பவர். காரணம் என்னன்னா இட் இஸ் a power of the ராஜ்யசபா சேர்மன் டு அக்செப்ட் ஆர் நாட் அக்செப்ட். இந்த கேஸ்ல ஜக்தீப் தன்கர் அவர்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. பிசினஸ் அட்வைசரி கமிட்டி மீட்டிங்ல வந்து பிரசன்ட் கவர்மெண்டோடைய ரெப்ரசன்ட் யாருமே வரல. அதுக்கப்புறம் 9:25க்கு ரிசைன் பண்றாரு. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அடுத்த நாளே அவரோட ரிசக்னேஷனை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது சட்டத்துல வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ரிசைன் பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டா? வைஸ் பிரசிடென்ட் ரிசைன் பண்ணா பிரசிடென்ட் வந்து கட்டாயமா ரிசக்னேஷனை அக்செப்ட் பண்ணணுமா அப்படிங்கிறது தான் பல பேருடைய கேள்வியா இருந்துட்டு இருக்கும். எஸ்பெஷலா ஐஏஎஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள், கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கக்கூடிய மாணவர்கள், லா படிக்கக்கூடிய மாணவர்கள், ஏன் பொதுமக்களுக்கும் இந்த கொஸ்டின் இருந்துட்டு இருக்கும். அப்படி இருந்துட்டு இருக்கும் பொழுது ஆர்டிகல் 67 கிளாஸ் A ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த தருணத்துல மிக அவசியம். ஏன்னா இந்தியன் ஹிஸ்டரியிலேயே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ரிசைன் பண்ணிருக்கிறது முதல் முறை நடக்குது. அப்படி நடக்கும் பொழுது இந்த ஈவெண்ட் வந்து சாத்தியக்கூறுகள் உண்டா, இந்த ஈவெண்ட்டுக்கு சாத்தியக்கூறுகள் உண்டா, அப்படி நடந்தா அது கான்ஸ்டிடியூஷனலா அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியது மிக அவசியம். அப்படி பார்க்கும் பொழுது ஆர்டிகல் 67 கிளாஸ் A ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா படி ரிசிக்னேஷன் ப்ராசஸ் ஆஃப் த வைஸ் பிரசிடென்ட் பத்தி டீல் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிகல். ஐ கோட் த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஆஃப் ஆர்டிகல் 67 கிளாஸ் A. A vice president may, ஏன்னா அவரோட டிஸ்கிரிப்ஷன், by writing under his hand address to the president resign his office. அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் கேன் ரிசைன் அட் எனி டைம். அப்போ வைஸ் பிரசிடென்ட் எப்போ வேணா ரிசைன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வைஸ் பிரசிடென்ட் நீங்க அப்பாயிண்ட் ஆறாரு, நாளைக்கே ரிசைன் பண்ண முடியுமானா பண்ண முடியும். ஏன் வைஸ் பிரசிடென்ட் நீங்க அப்பாயிண்ட் ஆறாரு, அன்னைக்கே ரிசைன் பண்ண முடியுமானா பண்ண முடியும். ஒரு வருஷம் கழிச்சு ரிசைன் பண்ண முடியும்னா பண்ண முடியும். 2 இயர்ஸ் கழிச்சு ரிசைன் பண்ண முடியும்னா பண்ண முடியும். 5 வருட காலங்கள்ல அவரோட டென்யூர்ல எந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல வேணாலும் வைஸ் பிரசிடென்ட் ரிசக்னேஷனை கொடுக்க முடியும். அப்படி பார்க்கும்போது இந்த ரிசக்னேஷன் ஆகப்பட்டது ரிட்டர்ன் ரிசக்னேஷன் தான் இருக்கணுங்கிறது தான் கான்ஸ்டிடியூஷனுடைய சாராம்சம். அப்படி இருக்கும்போது ரிசக்னேஷன் பண்றது மட்டும் இல்லாம பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அதை அக்செப்டும் பண்ணிக்கணும். 2 ஈவெண்ட் இம்பார்ட்டன்ட். வைஸ் பிரசிடென்ட் ரிசைன் பண்றாரு, பிரசிடென்ட் அக்செப்ட் பண்ணனா ரிசக்னேஷன் வேலிட் கிடையாது. பிரசிடென்ட் அக்செப்ட் பண்ணிட்டா ரிசக்னேஷன் வேலிட். அப்போ பிரசிடென்ட் அக்செப்ட் பண்றதும் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் வைஸ் பிரசிடென்ட்டோட ரிசக்னேஷன்ல. அப்போ ஒன்ஸ் பிரசிடென்ட் அக்செப்ட் பண்ணிட்டா அவருடைய ரிசக்னேஷன் இமீடியட் எஃபெக்ட் ஆயிடும், வைஸ் பிரசிடென்ட்டோட பொசிஷனோ வேக்கன்ட் ஆயிடும். இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா ஆர்டிகல் 67A ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் தான் முக்கியமான ஆர்டிகல். இத ஜக்தீப் தன்கர் அவர்களே அவரோட ட்வீட் போடும்போது, ரிசக்னேஷன் வந்து டெண்டர் பண்ணும்பொழுது இந்த ஆர்டிகலை குறிப்பிட்டிருந்தாரு அவருடைய ட்வீட்ல. ஆர்டிகல் 67 outlines the conditions under which the vice president term may end before usual 5-year period. அதுல ஆர்டிகல் 67ல 5 வருஷத்துக்கு முன்னாடி எந்த கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி அவரோட டேர்ம் எண்ட் ஆகுன்றத கிளியரா குறிப்பிட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஒன் வே த வைஸ் பிரசிடென்ட் கேன் லீவ் ஆஃபீஸ் பை ஹிஸ் ரெசிக்னேஷன், அவராவே ரிசைன் பண்ணிக்கிறது அக்கார்டிங் டு செக்ஷன் 67 கிளாஸ் A ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி அனதர் பாசிபிலிட்டி இஸ் ரிமூவல் ஃப்ரம் ஆஃபீஸ். இந்த 2 ஈவெண்ட்டுமே ஜக்தீப் தன்கர் அவர்கள் நடந்திருக்கு. நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய 2 ஈவெண்ட்டுமே, அதாவது ரெசிக்னேஷன் வந்து ஜூலை 21ஆம் தேதி அவர் பண்ணிட்டார். இதுக்கு முன்னாடியே அவரை ரிமூவ் பண்ணக்கூடிய எஃபர்ட்டை அப்போசிஷன் லாஸ்ட் டிசம்பர் 2024லயும் பண்ணாங்க. அதுல பண்ணும்போது என்னாச்சுன்னா 11 டிசம்பர் 2024 அன்னைக்கு பாஸ் பண்ண ரெசல்யூஷன்னால கிளியர் 14 days நோட்டீஸ் இல்லாததுனால
வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஜக்தீப் தன்கர் அவர்களை அப்போசிஷன் ரிமூவ் பண்ண முடியல. இன்ஃபேக்ட் அந்த ரெசல்யூஷனை மூவ் பண்ணதே மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் தான். அப்படி பார்க்கும் பொழுது வைஸ் பிரசிடென்ட்டை ரிமூவ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆர்டிகல் 67 கிளாஸ் பி ஆகப்பட்டது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல். The vice president can be removed by the Rajya Sabha if passes a resolution supported by majority of its total members. This resolution must also be agreed upon by the Lok Sabha. At least 14 days notice must be given before such a resolution is moved. அப்போ 14 days notice வந்து இருந்தாதான் வைஸ் பிரசிடென்ட்டை ரிமூவ் பண்ண முடியும். லாஸ்ட் வின்டர் செஷன் ஆஃப் த பார்லிமெண்ட் டிசம்பர் மாதம் பாஸ் பண்ண ரெசல்யூஷன் 14 days நோட்டீஸ் இல்லாதனால வைஸ் பிரசிடென்ட்டை ரிமூவ் பண்ண முடியாதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம கருத்துக்களை அது நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி வைஸ் பிரசிடென்ட் ரிமூவ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் பட்ஜெட் செஷன் ஆஃப் த பார்லிமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ மான்சூன் செஷன் ஆஃப் த பார்லிமெண்ட்ல வைஸ் பிரசிடென்ட் அவர்களே ரிசைன் பண்ணிட்டாரு ஜூலை 21ஆம் தேதி. இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது ஆர்டிகல் 67 கிளாஸ் சி. அதுல என்ன சொல்லப்படுதுன்னா, if vice president 5-year term ends, அப்ப என்ன ஆகும்னா they will continue to hold the office until a new person is elected and takes charge. So 5-year term முடிஞ்சாலுமே ஆர்டிகல் 67 கிளாஸ் சி படி புது வைஸ் பிரசிடென்ட் வர வரைக்கும் அவர் வந்து ஆபீஸை ஹோல்ட் பண்ணுவாரு. ஏன்னா சடன் வேகன்சி வரக்கூடாது. வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற பொசிஷன் வைஸ் பிரசிடென்ட் பொசிஷன் மட்டும் கிடையாது, பை டிஃபாக்டோ சேர்மன் ஆஃப் த ராஜ்யசபா ஆல்சோ. அப்ப பார்லிமெண்டரி டெமோக்ரஸி ப்ரிவைல் ஆகணும் அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய லாஸ் பாஸ் பண்ணாதான் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் இயங்க முடியும். லெஜிஸ்லேச்சர் ஃபங்க்ஷன் பண்ணாதான், பார்லிமெண்ட் ஃபங்க்ஷன் பண்ணாதான் எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து நிறைய பாலிசிஸை கொண்டு வர முடியும். அப்படி இருக்கும் பொழுது சேர்மன் ஆஃப் த ராஜ்யசபாவை இருக்கும் பொழுது கான்ஸ்டிடியூஷனல் ரோலா இருக்கும்போது இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டிடியூஷன் ரோலா இருக்கிறதுனால டேர்மே முடிஞ்சாலும் புது வைஸ் பிரசிடென்ட் வர வரைக்கும் இவர் கண்டினியூ பண்ணுங்கிறது தான் ப்ரொவிஷன்ஸோட சாராம்சம். அப்படிதான் நம்மளுடைய ஃபவுண்டிங் ஃபாதர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் பாபா சாஹேப் டாக்டர் B.R. அம்பேத்கர் ஆர்டிகல் 67 கிளாஸ் C-ய கொண்டு வந்திருக்கார். ஏன்னா அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ரோல் இல்லாததுனால இந்தியால கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் பார்லிமெண்டரி டெமோக்ரஸில வரக்கூடாதுங்கிறதுக்காக யோசிச்சு டேர்மே முடிஞ்சாலும் அந்த டேர்ம் புது வைஸ் பிரசிடென்ட் வர வரைக்கும் அந்த பொசிஷனை வந்து எக்ஸிஸ்டிங் வைஸ் பிரசிடென்ட் ஹோல்ட் பண்ணுங்கிறது தான் ஆர்டிகல் 67 கிளாஸ் C ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா உடைய சாராம்சம். இப்போ அடுத்தது என்ன, எப்படி வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை இப்ப எலெக்ட் பண்ணுவாங்க? வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இப்ப ரிசைன் பண்ணிட்டார். ஹிஸ்டரியில முதல் முறை ஒரு வைஸ் பிரசிடென்ட் 2 இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணியிருக்கார். ஒன்னு லாஸ்ட் டிசம்பர் அவரை ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற எஃபோர்ட் எடுத்தது ஆர்டிகல் 67 கிளாஸ் B படி. ரெண்டாவது அவரா ரிசைன் பண்ணது. ரெண்டுமே ஹிஸ்டரியில முதல் முறை நடக்குது இந்தியால. அதனால இதுக்கு ப்ரொவிஷனே கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியால இருந்தாலும் ஹிஸ்டரியில முதல் முறை இந்த ஈவென்ட் நடந்திருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்.